ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் நம்ம ஒரு எஜுகேஷன் வீடியோ போட போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்கமிங் நமக்கு என்ன எக்ஸாம் வருது, டெட் எக்ஸாம், எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வருது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட நிறைய பேர் வீடியோஸ் கேட்டிருக்கீங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே கேட்டிருக்கீங்க. பட் இனிஷியலாக நம்ம மேஜர் மேக்ஸுங்கிறதுனால நம்ம அதில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கேட்டிருக்கீங்க. நான் வந்து ரெண்டுக்கும் செப்பரேட் வீடியோ போடலைங்க. ஆனால் ஒரே வீடியோவில் 2 பேருக்கும் புரியிற மாதிரி தான் நான் நோட்ஸ் எழுதிட்டு வந்திருக்கேன். அதனால தான் நானே வந்து நோட்ஸ் எழுதியிருக்கேன். இல்லைனா நான் புக் வச்சே அப்படியே எடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டும் வேணுங்கிறதுனால நான் அதை வந்து ஒரு சம்மரி பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டாக நான் எழுதிட்டு வந்திருக்கேன். புக் கையில் இருக்கிறதுங்கிறவங்க புக்கு கையில் வச்சே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கு, டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் இருக்கவங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்துட்டு நானே வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஒரு யூனிட் முடியும் போது நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நான் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, மேக்ஸ் வந்து எப்படி படித்தா ஈஸியாக இருக்கும், எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மேக்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து டாபிக் வைஸ் போனால் தான் பெட்டராக இருக்குங்க. இப்போ 6th வந்து நம்ம ஃபஸ்ட் லெசன் என்ன, எண்கள். இதுதான் ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன். ஸோ நீங்கள் அடுத்தது என்ன படிக்கணும் அப்படின்னா, இதே டாபிக் வந்து இப்போ செகண்ட் டேர்மில் நம்பர்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், அதை படிக்கணும். அடுத்தது தேர்ட் டேர்மில் வந்து நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை படிங்க. அதே மாதிரி 7th 8th இப்படி வந்துட்டு நம்பர் சிஸ்டம் ஃபுல்லாக வந்துட்டு 6 to 10 நீங்கள் படித்து முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறமா அடுத்த டாபிக் போங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நீங்கள் கிளாஸ் வைஸ் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ 6th ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் அப்படி போகும்போது அடுத்தடுத்த யூனிட் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக பார்க்குற ஒரு ஃபீலிங் வரும். அதே நம்பர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி படித்ததோட கண்டினியூஷன் தான் அடுத்த டேர்மில் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ வந்து படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸஸ் எல்லா சம்மும் போட்டு பார்க்கணுமா, எல்லா ப்ராப்ளம்ஸும் போட்டு பார்க்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. எல்லா ப்ராப்ளம்ஸுமெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்க வேணாங்க. அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கான்செப்டில் ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் நீங்கள் போட்டு பார்த்தா போதும். ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். என்னடா கொடுத்துருக்காங்க, ஏதோ சுற்றி வளைச்சு நமக்கு வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதுமானது. எல்லா எக்ஸசைஸும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு 2, 3 நம்பர்ஸ் தான் மாறி இருக்குமே தவிர கொஸ்டினோட ஃபார்மேட் நமக்கு ஒன்றாவே தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் எல்லா கொஷின்மெல்லாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு லெசனுக்குள்ளே போகலாம். 6th டேர்ம் 1ஓட ஃபர்ஸ்ட் லெசன் எண்கள். இங்கிலீஷில் நம்ம நம்பர்ஸ் அப்படி தான் யூனிட் இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, தொடரி, முன்னி. தொடரிங்கிறத நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சக்ஸஸர்னு சொல்லுவோம். முன்னினா ப்ரெடிசிசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? தொடரினா என்ன அப்படின்னா, இப்போ 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, அது கூட 1 ஆட் பண்ணால் 6 கிடைக்குமா? அதுதான் அதோட தொடரி. அதாவது அந்த நம்பரோட அடுத்த நம்பர் என்னவோ அதுதான் தொடரி, அதாவது சக்ஸஸர். எந்த நம்பர் கொடுத்தாலும் அது கூட 1 ஆட் பண்ணால் கிடைக்கிறது சக்ஸஸர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஒரு நம்பரோட 1 ஆட் பண்ணணும். எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, 0 கொடுத்தாலும் சரி, 1 கொடுத்தாலும் சரி, அது கூட நம்ம 1 ஆட் பண்ணால் அதோட அடுத்த நம்பர் கிடைக்கும் இல்லையா? அதுதான் வந்துட்டு அதோட தொடரி, சக்ஸஸர். ஓகேவா? முன்னினா என்ன? அதே கான்செப்ட். பட் இதில் என்ன அப்படின்னா, முன்னிங்கிறது என்ன, முன்னாடி இருக்கும். அதாவது கொடுத்துருக்கிற நம்பரோட முன்னாடி நம்பர் 1 மைனஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ப்ரெடிசிசர்னு சொல்லுவோம். ப்ரீனா என்ன, முன்னாடி. ஓகேவா? இப்போ கான்செப்ட் புரியுதா? தொடரி அதாவது சக்ஸஸர் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற நம்பரோட 1 ஆட் பண்ணணும், அடுத்த நம்பர். அதே மாதிரி முன்னி அப்படின்னா ப்ரெடிசிசர், ப்ரீவியஸ் நம்பர் ஒரு 1 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது 56ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதோட தொடரி சக்ஸஸஸ் என்ன, 1 ஆட் பண்ணால் 57. அதே மாதிரி 56ஓட முன்னி அதாவது ப்ரெடிசிசர் அது என்ன வரும், 1 மைனஸ் பண்ணால் 55. ஓகேவா? இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதுதான் வந்துட்டு தொடரினா என்ன, முன்னினா என்னங்கிறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடமதிப்பு அதாவது பிளேஸ் வேல்யூ சார்ட். நம்ம இப்போது நிறைய பேர்த்துக்கு மறந்துட்டோம். பட் இதை நம்ம நல்லாவே படிச்சிருப்போம். இப்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை 1s 10s 100sன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சின்ன வயசில் படிச்சிருப்போம். இப்போ மறந்துருக்கும். ஸோ ரீகால் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த லெசன். இதில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இந்தியன் மெத்தட் பார்த்துடலாம். இந்தியன் மெத்தட்னா என்ன? கடைசியில் இருக்கிறது ஒன்றுகள். ஒரு நம்பர் இருக்குது, 1 வந்துட்டு நம்ம ஒன்றுகள் அதாவது ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது ஒரு 0 சேரும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், 10ன்னு சொல்லுவோம்.
இங்கிலீஷில் டென்ஸ்ன்னு சொல்லுவோம், தமிழில் பத்துக்கள்னு சொல்லுவோம். அடுத்தது 2 0 சேரும்போது தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், நூறுகள்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி இப்படி போகும். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்தியன் மெத்தடுன்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிரிவுகளாக நம்ம பிரிப்போம். எப்படி பிரிப்போம் அப்படின்னா, இந்த ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து எப்படி பிரிப்போம்னா, ஒன்றுகள் ஒன்ஸ்ன்னு நம்ம ஒரு பிரிவாக பிரிப்போம். அடுத்தது 1000, 10,000, இந்த 1000 வேல்யூஸை மட்டும் தௌசண்ட்ஸ்ன்னு பிரிப்போம். அது 1000 and 10,000. அடுத்தது லேக்ஸ், 10 lakhs, இந்த லேக்ஸை நம்ம என்னன்னு பிரிக்கிறோம், லட்சங்கள், லேக்ஸ்ன்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி க்ரோர்ஸில் வர்றத க்ரோர்ஸ்ன்னு பிரிக்கிறோம். இது எதுக்கு மேம் திருப்பி சொல்கிறீங்க, 1000ல் இருக்கிறது 1000ங்கிற செப்பரேஷனில் தான் வரும், இதை ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கமாங்கிற ஒரு கார்புள்ளி இருக்கு இல்லையா, கமா, அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியன் மெத்தடில் நம்ம கமா எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்றுகளுக்கு முன்னாடி ஒரு கமா. ஓகேவா? இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஒன்றுகள் பிரிவில் என்னெல்லாம் இருக்குது, ஒன்ஸ், டென்ஸ், 100. அப்போது ஒன்ஸ், டென்ஸ், 100, இந்த 100க்கு முன்னாடி ஒரு கமா கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குது, ஆயிரங்கள், தௌசண்ட்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது, 9, 8, இதுக்கு முன்னாடி ஒரு கமா. ஓகே. அடுத்தது லட்சங்களுக்கு முன்னாடி ஒரு கமா. இந்த கமா செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரிவுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்களா, 35946841. இப்போ கமா நம்ம எப்படி பிரிப்போம், ஃபஸ்ட்டு ஒன்ஸுக்கு முன்னாடி, அதாவது 3 நம்பருக்கு முன்னாடி ஒரு கமா, தௌசண்ட்ஸ்க்கு முன்னாடி 2 நம்பருக்கு முன்னாடி ஒரு கமா, அடுத்தது லேக்ஸுக்கு முன்னாடி திருப்பி 2 நம்பருக்கு முன்னாடி ஒரு கமா. இப்படி கமா கொடுத்து பிரிச்சிட்டோன்னா தான் அதை நம்மளால் ஈஸியாக வந்து சொல்ல முடியும், அந்த நம்பரோட வேல்யூவை நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இது வந்து க்ரோர்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் நம்ம ஈஸியாக என்ன சொல்லுவோம், 35 கோடி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 35 crores அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே கம்மா போடலைன்னா இதோட வேல்யூ என்னன்னே நமக்கு தெரியாதுங்கும் போது நம்மளால் சொல்ல முடியாது, அது என்ன க்ரோர்ஸா லேக்ஸாங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து கம்மா யூஸ் பண்ணுறோம். இந்த இந்தியன் மெத்தடில் எப்படி கம்மா யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பன்னாட்டு எண்முறை, அதாவது இன்டர்நேஷ்னல் மெத்தட். இன்டர்நேஷ்னல் மெத்தடில் என்ன வரும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியன் மெத்தடில் வந்துட்டு 1000, 10,000 முடிஞ்சோடனையும் நம்ம எங்கே போயிடுவோம், லேக்ஸுக்கு போயிடுவோம். அதே இன்டர்நேஷ்னல் மெத்தட்னா அது வந்து 100 வரைக்கும் போகும். 1000, 10,000, 100,000, இதை வந்து நம்ம 1000ங்கிற ஒரு செக்ஷனாக பிரிப்போம். அந்த ஃபஸ்ட்டு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் வந்து ரெண்டுலேயுமே காமன் தான். அடுத்தது நம்ம லேக்ஸ்ன்னு படிப்போம் இல்லையா, இங்கே வந்து லேக்ஸ் கிடையாது, அதாவது மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் 3 பிரிவாக வரும், மில்லியன்ஸ், 10 மில்லியன்ஸ், 100 மில்லியன்ஸ். ஓகேவா? மில்லியன்கள், 10 மில்லியன்கள், 100 மில்லியன்கள், 3 பிரிவாக போயிடும். இதை வந்து மில்லியன்ஸுங்கிற செக்ஷனில் நம்ம முடிப்போம். மில்லியன்ஸ்க்கு அடுத்தது என்ன வரும், பில்லியன்ஸ். அதையும் 3 செக்ஷனாக பிரிப்போம், பில்லியன்ஸ், 10 பில்லியன்ஸ், 100 பில்லியன்ஸ். ஓகேவா? நம்ம இந்தியன் மெத்தடில் என்ன பண்ணுவோம், 1000, 10,000, லேக்ஸ், 10 லேக்ஸ், க்ரோர்ஸ், 10 க்ரோர்ஸ் அப்படி போவோம். பன்னாட்டு எண்முறையில் நம்ம என்ன பண்ணுறோம், 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன், அப்படி 3ஆக பிரிக்கிறோம். இப்போ இந்த செக்ஷன்ஸை வச்சு நம்மளால் ஈஸியாக கம்மா சொல்ல முடியுமா? அங்கே என்ன பண்ணோம், ஒன்ஸுக்கு முன்னாடி ஒரு கம்மா, தௌசண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு கம்மா, லேக்ஸுக்கு முன்னாடி ஒரு கம்மா. அதே மாதிரி இங்கே ஒன்ஸுக்கு முன்னாடி ஒரு கம்மா, தௌசண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு கம்மா, மில்லியன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கம்மா, பில்லியன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கம்மா. இப்படி 3 நம்ம கம்மா போடுவோம் இங்கே. ஏன்னா ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நமக்கு வந்துட்டு 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால கம்மா நம்ம எப்படி போடுவோம், 3 போடுவோம். இப்போ புரிஞ்சிச்சா இந்திய எண்முறைனா என்ன, பன்னாட்டு எண்முறைனா என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பெரிய எண்களின் இடமதிப்பு, பிளேஸ் வேல்யூ ஆஃப் டிஜிட்ஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸ். அதாவது இப்போ வந்து 5038ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து இந்த 3யோட பிளேஸ் வேல்யூ என்ன, அதாவது இடமதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நார்மலாக நம்ம 3 அப்படின்னா அதோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம், 3ன்னு தான் சொல்லுவோம். பட் பிளேஸ் வேல்யூ, இடமதிப்பு அப்படின்னா அந்த இடத்துல அதோட மதிப்பு என்ன. இப்போ நார்மலாக இது ருப்பீஸில் சொல்கிறேன்னு வைங்க, 5038 rupees அப்படின்னு சொல்லுவோம்.
தமிழில் 5038 ரூபா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 3ஓட மதிப்பு நமக்கு அங்கே என்னவா இருக்குது? 30ன்னு இருக்குது. ஓகேவா? ரியல் லைஃப்பில் நம்ம அப்படி தானே சொல்லுவோம். இதை வந்து 3ன்னு படித்து நம்ம 3 ரூபா கொடுக்க மாட்டோம்ல, 30ன்னு படித்து 30 ரூபா தானே கொடுப்போம். அதுதான் வந்துட்டு இடமதிப்பு, பிளேஸ் வேல்யூன்னு சொல்கிறது. ஓகேவா? இதுக்கு நம்ம அங்கே அந்த ஒன்ஸ் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 7ங்கிறது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கா, அப்போ 7 × 1 அதோட வேல்யூ 7 தான். அடுத்தது 9. 9ங்கிறது எங்கே இருக்குது? டென்ஸோட பிளேஸில் இருக்குது. அப்போ 9ஓட பிளேஸ் வேல்யூ இடமதிப்பு என்ன? 90 rupees. அதே மாதிரி இப்போ 0. 0ங்கிறது 100ல் இருக்குது. 0ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? இது நூறுகள், அதாவது ஹண்ட்ரட்ஸோட பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6. 6ங்கிறது எங்கே இருக்குது? 1000 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 6 × 1000 6000. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? 6000. ஓகே, இதை வந்து நம்ம நூறுகள், 0ஓட மதிப்பு வந்து நூறுகள், நூறுகளோட இடத்துல இருக்கு இல்லையா, அதோட இடமதிப்பு வந்து நூறுகள்ங்கிற இடமதிப்பில் இருக்குது. அடுத்தது 6 × 1000. இந்த 1000 1000வது இடத்துல இருக்கிறதுனால 6ஓட இடமதிப்பு என்ன? 6000 ரூபா. ஓகேவா? அதோட பிளேஸ் வேல்யூ என்ன? 6000. அடுத்தது 7. இப்போ 7ஓட வேல்யூக்கு 4 0 போட்டுக்கணும். ஏன்னா அது 10,000ங்கள், அதாவது 10,000ஓட பிளேஸில் இருக்குது. அப்போ 7ஓட வேல்யூ என்ன? 70,000. ஓகேவா? இதுதான் இடமதிப்பு, பிளேஸ் வேல்யூ. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில நம்பர்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இப்போ 6 lakhsன்னு கொடுத்துட்டு 6ஓட இடமதிப்பு என்னன்னு கேட்பாங்க. இப்படி தான். இப்போ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் நான் சொன்னேன் எக்ஸசைசஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லாமே போட்டு பார்க்க வேண்டியது இல்லைன்னு. இங்கே இப்படி கொடுத்த மாதிரி இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. இதை தான் வந்து ஒரு 4 சம்மாக உங்களுக்கு நம்பர் மாற்றி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரிகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்ஸ் வேணாலும் போட்டு பாருங்கள். ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா சம்மையும் போட்டு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எண்களை ஒப்பிடுதல், கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். இப்போது நம்ம ஒரு ரியல் லைஃப்பில் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்துட்டு ஒரு 5 பென் இருக்குங்க, உங்ககிட்ட வந்து 10 பென் இருக்குங்க. கம்பேர் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம்? யார்கிட்ட அதிகமாக இருக்குது, யார்கிட்ட கம்மியாக இருக்குன்னு கேட்டால் என்கிட்ட கம்மியாக இருக்குது, உங்ககிட்ட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம நார்மலாக என்னன்னு சொல்லுவோம்? கம்பேரிசன்னு சொல்லுவோம். கம்பேரிசனில் நம்ம யூஸ் பண்ணுறது 3 சிம்பிள்ஸ். ஒன்று லெஸ் தென், இன்னொன்று கிரேட்டர் தென், இன்னொன்று ஈக்குவல் டு. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டாக இருந்தாலுமே ஒரு சிலவங்களுக்கு பேசிக் மறந்துருக்கும். ஸோ நம்ம இந்த லெசன் படிச்சுட்டு போகிறது அவசியங்கிறதுனால தான் நான் இதை வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது நமக்கு ஒரு லெசனாக இருக்கிறதுனால ஒரு மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் நான் உங்களுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, லெஸ் தென். லெஸ் தெனுக்கு மீனிங் என்ன? நமக்கு சின்ன வயசில் ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? இது வந்து வாய் மாதிரி இருக்கும், வாய் எங்கே ஓப்பனாக இருக்கும், அதிகமாக இருக்கிறத பார்த்து தான் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதே தாங்க. இப்போது இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. எது வந்து அதிகமான நம்பரு? 7 தான் வேல்யூ அதிகமான நம்பரு. அப்போ வாய் அங்கே தான் பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு தான் வாயை பிறந்துட்டு நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லி எனக்கெலாம் மிஸ் வந்து எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இப்போது இங்கே வந்துட்டு 3 வச்சுக்கோங்க, இங்கே வந்துட்டு 2 வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 3 வந்துட்டு 2வை விட எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. அப்போது கிரேட்டர் தென் சிம்பிள் இப்படி போடுவோம். ஓகேவா? இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? லெஸ் தென், இதை விட இது சின்னது அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இது கிரேட்டர் தென், இதை விட இது பெருசு, அதுக்காக நம்ம வந்துட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் போடுறோம். ஈக்குவல் டுனா என்ன? ரெண்டுமே ஒரே வேல்யூ. ஓகேவா? இது பேசிக் தெரிஞ்சது தான், இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லிட்டேங்க. அடுத்தது மேக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன? பிட்மாஸ் ரூல். பிட்மாஸ் ரூல் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோங்க. நார்மலாக நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் தப்பு பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம தப்பு பண்ணியிருப்போங்க. அது மேக்ஸிமம் வந்துட்டு அந்த சிம்பிளிஃபிகேஷன் சம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சுருக்குகன்னு போட்டு, அங்கே வந்துட்டு இந்த டிவிஷனை வந்து நம்ம எப்பயுமே ஒழுங்காக கன்சிடர் பண்ணாமையே தப்பு பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். பிட்மாஸ்னால் என்ன? அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட் பார்த்துடலாம். பிங்கிறது ப்ராக்கெட்டுங்க. ப்ராக்கெட்னா என்ன? அடைப்புக்குறி. அதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐ, இண்டிசஸ், அடுக்குகள். அதாவது இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போகும்போது A² B² இந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம் இல்லையா, அதுதான் அடுக்குகள். நெக்ஸ்ட்டு டிவிஷன், வகுத்தல். அதாவது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அதில் பவரில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடுத்தது டிவிஷன், வகுத்தல் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்.
அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறமா அடிஷன் சால்வ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் சப்ராக்ஷன் சால்வ் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா அந்த எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இப்போ 5 + 7 டிவைடட் பை 2 இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ இந்த ஆர்டரில் வந்துட்டு நமக்கு எந்த சிம்பிள் வந்து ஃபஸ்ட் இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது. ப்ராக்கெட் இந்த சம்மில் இருக்கா, இல்லை, ஸோ விட்டுறலாம். இண்டிசஸ் இருக்கா, இல்லை, விட்டுறலாம். அடுத்தது டிவிஷன் இருக்கா, இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை தான் சால்வ் பண்ணணும். இப்போ 7 டிவைடட் பை 2 3.5. அதுக்கப்புறமா தான் இந்த அடிஷனை சால்வ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில டைமில் இந்த 5ஐயும் 7ஐயும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டிவிஷன் பண்ணுவோம். இந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ரூல். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா இந்த ரூல் என்னங்கிறது? இதை வச்சு நம்ம இன்னொரு பெரிய ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து புக் எக்ஸாம்பிள் தான். ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ்லலாம் வந்து புக் எக்ஸாம்பிள் கேட்குறதுனால நான் அதவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 24 + 2 × 8 டிவைடட் பை 2 - 1. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மேஜராக பண்ணுற தப்பு என்னென்னா மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். 2 × 8ங்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். நம்ம மைண்ட் செட் அப்படி தான் பழகியிருக்கும். அதுக்காக தான் இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா, இல்லை. இண்டிசஸ் இருக்கா, அடுக்குகள், அதுவும் இல்லை. அடுத்தது என்ன இருக்குது, டிவிஷன் இருக்கா, ஆமாம் இருக்குது. எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிவிஷனை சால்வ் பண்ணணும். 24 + 2 × 8 டிவைடட் பை 2 என்ன, 4. 4ஓட வேல்யூ போட்டாச்சு, -1. அடுத்தது டிவிஷனுக்கு அப்புறமா நம்ம எதை பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் இருக்குதா, ஆமாம் இருக்குது. ஸோ 24 + 2 × 4 8 -1 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது அடிஷன் எங்கே இருக்குது, 24 + 8 32 -1 லாஸ்ட்டில் தான் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், 31. இப்போ புரிஞ்சிச்சா பிட்மாஸோட கான்செப்ட்டு? இப்போ இதையே வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் பார்க்கலாமா? பெருசு மீன்ஸ் கஷ்டம் இல்லை, எல்லா சிம்பிளும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதையும் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ 20 + ஹோல் ப்ராக்கெட் 8 × 2 + திருப்பி ஒரு ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் 6 × 3 - 10 டிவைடட் பை 5 க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரூல் படி ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே திருப்பியும் ஒரு ப்ராக்கெட் இருக்குங்க. அதில் வந்து 2 ப்ராக்கெட் இருக்கிற நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலான்னா, ப்ராக்கெட்க்கு அடுத்து நமக்கு என்ன வருது, டிவிஷன் வருது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடலாம். இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, வேல்யூ மாறாது. இருந்தாலும் நம்ம ரூல் படி போவோம். இப்போது டிவிஷனுக்கு போவோம். 10 டிவைடட் பை 5 என்ன, 2. அந்த வேல்யூ எழுதிட்டு பேலன்ஸ் எல்லா வேல்யூவும் நம்ம அப்படியே எழுதுகிறோம். அடுத்த ப்ராக்கெட் எது, 6 × 3. அந்த ப்ராக்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், 20 + ஹோல் ப்ராக்கெட் 8 × 2 + ப்ராக்கெட்டுக்குள்ளே 18 - 2. இப்போ இந்த ரெண்டில் நம்ம எது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம், இங்கே ஒரு குட்டி ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் இருக்கேன், டேரெக்டாக இங்கே போயிடக்கூடாது. ஓகேவா? ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 18 - 2. 18 - 2ஓட வேல்யூ என்ன, 16. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மல்டிப்ளிகேஷனும் இருக்குது, அடிஷனும் இருக்குது. ஆனால் ரெண்டில் நம்ம ஃபஸ்ட்டு எது சால்வ் பண்ணணும், நம்ம ரூல் படி மல்டிப்ளிகேஷன் பெருக்கலை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 8 × 2 16. இப்போது 16 + 16 எவ்வளோ வருது, 32. இங்கே எவ்வளோ இருக்குது, 20. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 52 வருது. இப்போ புரிஞ்சிச்சா சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது? அந்த பிட்மாஸுங்கிற ரூல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது மேக்ஸ் மேஜருக்கும் ஓகே, நான் மேஜர்ஸ் வந்து மறந்துருப்பீங்க. இன்கேஸ் புரியலைனா கூட இன்னொரு 2-3 சம் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். வீடியோ திருப்பி ஒரு 2-3 தடவை அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கிறத பாருங்கள். ஏன்னா 2 சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு நான் 3வது இந்த எக்ஸாம்பிள் வந்திருக்கேன். இன்கேஸ் புரியலை, இன்னொரு 2-3 ப்ராப்ளம் போட்டு காமிங்கன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்துட்டு முழுமையாக்குதல், ரவுண்டிங் ஆஃப். இப்போது முழுமையாக்குதல்னா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம பேச்சு வழக்கில் பாருங்களேன், நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறோம். இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த பொருள் வந்து ஒரு 491 ரூபா வந்துச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி அது 490 ரூபாங்க அப்படின்னு சொல்லுவோம். 491ன்னு எக்ஸாக்டாக சொல்ல மாட்டோம்.
அதே மாதிரி இப்போ 499 இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ரூ. 1 குறைச்சு தான் நமக்கு எல்லா வேலையுமே குடுப்பாங்க. ஏன்னா, அப்ப தானே நமக்கு வந்து அது கொஞ்சம் விலை கம்மி மாரி தெரியும். 500ன்னு சொன்னா நமக்கு அதிகமா தெரியும். அந்த ட்ரிக்ல போவாங்க. அது நமக்கு இப்ப வேண்டாம். இப்ப 499ன்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க யார்ட்டயாவது விலை சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? 499 ஒன்லி அப்படின்னு ஷாப்ல சொல்ற மாரி சொல்லுவீங்களா? மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? 500ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லுவோம். அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? முழுமையாக்குதல், ரவுண்டிங் ஆஃப். ஒரு வேல்யூவ வந்துட்டு நமக்கு அந்த எக்ஸாக்ட் நம்பர் சொல்லும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ சொல்லுவோம். அதுதான் ரவுண்டிங் ஆஃப், முழுமையாக்குதல். அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்னா, உத்தேச மதிப்பு. அதாவது எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். எது? இப்போ 491 என்னன்னு சொல்றோம்? 490ன்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் என்னது? எஸ்டிமேட்டட் வேல்யூ, அதாவது உத்தேச மதிப்பு. ஓகேவா? முழுமையாக்குதல்ங்கிற கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுதா? இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ 8436ங்கிற நம்பரை 100களுக்கு, அதாவது ஹண்ட்ரட்ஸ்க்கு முழுமையாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ்னா என்ன? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குதா? அப்போ இந்த 4ங்கிற நம்பருக்கு நம்ம வந்து முழுமையாக்கணும். 100ங்கிற பிளேஸ்க்கு முழுமையாக்கணும். இப்போ இதுக்கு நம்ம எந்த கான்செப்ட் கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் தாங்க கொண்டு வர போகிறோம். இதில் பேசிக்காக என்ன அப்படின்னா, லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி நம்பர் எழுதணும். ஓகேவா? ப்ரீவியஸ், அதாவது ப்ரீவியஸ் ஹோல் நம்பர். ப்ரீவியஸ் நம்பர்னால் நீங்கள் 4ன்னு எழுதக்கூடாது. இப்போ 493ன்னு இருந்துச்சுன்னா இதோட ப்ரீவியஸ் ஹோல் நம்பர் என்ன? 490. இதுக்கு முன்னாடி உள்ள ஹோல் நம்பர். இதே கிரேட்டர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஹோல் நம்பர். இப்போ 496. 6ங்கிறது என்ன? 5 விட பெருசு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்த ஹோல் நம்பர் 500, அதை எழுதணும். ஓகேவா? லெஸ் தென் 5 இருந்ததுன்னா முன்னாடி இருக்கிற முழு எண் எழுதணும். கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா அடுத்து இருக்கிற முழு எண் நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போது நமக்கு 100களுக்கு முழுமையாக்குன்னு கொடுத்துருக்காங்க. 100ங்கிற இடத்துல இருக்கிற நம்பர் 4. நம்ம எந்த நம்பரை பார்க்கணும் அப்படின்னா இந்த 4 பார்க்கக்கூடாது. 4க்கு அடுத்தது என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ தான் இதை 100களுக்கு நம்ம முழுமையாக்க முடியும். இப்போ 4க்கு அடுத்தது இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3. இந்த 3ங்கிறது வந்து 5 விட பெருசா சின்னதா? ஆப்வியஸ்லி தெரியும், சின்னது. ஓகேவா? இப்போ 5 விட சின்னதாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி முழு எண்ணை நம்ம எழுதணும். இந்த 3, 6ங்கிறத நம்ம 0 பண்ணிடுறோம். 0 பண்ணால் என்ன வரும்? 8400. ஓகேவா? இப்போது இந்த 8400ங்கிறது நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற எஸ்டிமேட்டட் வேல்யூ, அதாவது 100களுக்கு முழுமையாக்கின உத்தேச மதிப்பு. எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சிச்சா? எந்த பிளேஸ்க்கு கொடுத்துருக்குறாங்களோ அந்த பிளேஸோட அடுத்த நம்பரை தான் நம்ம பார்க்கணும். அந்த நம்பரை நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ இதே மாடலில் இன்னொன்று நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 8466ன்னு போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம 100களுக்கு முழுமையாக்க போகிறோம். 100களுக்கு இருக்கிற நம்பர் எது? 4. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் நம்ம பார்க்க போகிறோம் 6. இப்போ 6ங்கிறது வந்து 5 விட சின்னதா பெருசா? ஆப்வியஸ்லி பெருசு. பெருசாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பரை இதுக்கு அடுத்த ஹோல் நம்பருக்கு மாற்றணும். ஸோ இப்போ 8க்கு அடுத்தது என்ன வரும்? இப்போது 4க்கு அடுத்த நம்பர் நமக்கு என்ன? 5. அதை நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு பேலன்ஸுக்கு வந்து நம்ம 0 போட்டுக்கிறோம். புரியுதா என்னென்னு? இப்போது 3ங்கிறது 5 விட சின்னது. அதனால நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற முழு எண் போடுறதுனால இங்கே நம்பரில் சேஞ்ச் பண்ணாமல் இங்கே 2க்கு மட்டும் 0 போட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே 8466ல் 6ங்கிறது 5 விட பெருசு. ஸோ இதுக்கு அடுத்த முழு எண் நம்ம பார்க்கணும். 8460க்கு அடுத்த முழு எண் என்ன? 8500 தான் நமக்கு வரும். ஸோ வந்துட்டு 8, இதுக்கு அடுத்த நம்பர் 5, பேலன்ஸ் 2க்கு 0. 8500 தான் இதோட உத்தேச மதிப்பு, எஸ்டிமேட்டட் வேல்யூ. கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும் 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆனது நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன வரும்? இதுக்கு முன்னாடி ஒரு 0 வரும். 0, 1, 2, 3ன்ட்டு போகும். இதுதான் நமக்கு என்ன? ஹோல் நம்பர்ஸ், அதாவது முழு எண்கள். இப்போது மிகச்சிறிய இயல் எண்ணா என்ன சொல்லுவீங்க? இருக்கிறதுலே இயல் எண்ணில் சிறுசு எது? 1. இதுதான் மிகச்சிறிய இயல் எண், ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர், மிகச்சிறிய முழு எண் என்னது? 0. ஏன்னா இங்கே 0 தானே ஃபஸ்ட் இருக்குது. புரிஞ்சிச்சா? இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேசிக்காக ஒரு 1 மார்க்கில் கேட்குற சம்ஸு.
நெக்ஸ்ட் பாருங்க. இப்போது நேச்சுரல் நம்பருங்கிறது என்ன? 1 2 3. ஹோல் நம்பருங்கிறது 0 1 2 3. அதாவது நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு 0 அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிறோன்னா, இந்த ஹோல் நம்பருக்குள்ளே தான் நேச்சுரல் நம்பர் வருதுன்னு சொல்லலாமா? ஏன்னா இந்த 0 மட்டும்தான் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும். மீதி 1 2 3 எல்லாமே காமனாக தான் இருக்கும். எல்லா நம்பர்ஸும் காமனாக இருக்கும். 0 மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? நேச்சுரல் நம்பர் வந்து ஹோல் நம்பருக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லலாமா? பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர், என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது போகிறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஒரு டாபிக் இருக்குது, முழு எண்களின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இதுக்கு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து நமக்கு பிஜிடிஆர்பியில், யூஜிடிஆர்பியில் அல்ஜிப்ரா படிக்கும்போது ரொம்ப பேசிக் கான்செப்டாக இது இருக்கும். குரூப்னா என்னன்னு படிப்போம். அந்த குரூப்புக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இதில் முழு எண்களை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ வந்துட்டு இதுக்கு நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் பார்த்தது புரிஞ்சிருக்கு, இல்லை ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, இப்படி வேணும் அப்படி வேணும், எதுனாலும் நீங்கள் ஃப்ரீயாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுனாலும் உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் ஃப்ரீயாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். தேங்க்ஸ் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். வெல்கம் டு எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ.